முதல் மே தினத்தை கொண்டாடியவர் அவர்தான். பெண்ணியத்துக்கு ஏதாவது பண்ணணும், இந்த மூட பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் வந்து கம்யூனிஸ்டத்தை கையில் எடுத்தார். ஏறக்குறைய ஒரு 15,000 புத்தகங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்க படிக்கிறதுக்காக ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அறிவு ஜீவி. கம்யூனிஸ்ட் கட்சியை முதல் மாநாடுல தலைமை தாங்கி நடத்தினதும் இவர் தான். தந்தை பெரியாரோட இயக்கத்தோட இவர் கொஞ்சம் அனுபவ ரீதியாகவும் இவரோட அறிவு ரீதியாகவும் பார்க்க போனா அது ஒத்து போகுது. வணக்கம் தோழர், என் பெயர் வந்து கோபி. நான் இப்போ வட சென்னையில் வசித்து வருகிறேன். சென்னை துறைமுகத்தில் பணிபுரிந்து ஓய்வு பெற்றவன் நான். 3 ஆண்டுகள் ஆகிறது. இப்பொழுது நான் ஒரு ஆளுமையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். அவர் வந்து ஆசியாவிலேயே முதன்மையான ஒரு மனுஷன். மீனவ சமுதாயத்தில் பிறந்தவர். அவர் வந்து கம்யூனிசத்தை முதலில் ஆசியாவுக்கு அறிமுகப்படுத்தியவர். முதல் மே தினத்தை கொண்டாடியவர் அவர்தான் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் என்பவர். அவருடைய பூர்வீகம்னு பார்த்தீங்கன்னா பிறந்து வளர்ந்து எல்லாமே சென்னை திருவல்லிக்கேணிக்கு அடுத்து இருக்கிற மயிலாப்பூரில் தான் அவர் பிறந்தார். ஒரு மீனவ குடும்பத்தில் பிறந்தவர். ஆனால் செல்வ செழிப்புள்ள குடும்பம். ஆனால் அவரால் வந்து மக்களுக்காக ஏதாவது செய்யணும், பெண்ணியத்துக்கு ஏதாவது பண்ணணும், இந்த மூட பழக்கத்தை ஒழிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அவர் வந்து கம்யூனிசத்தை கையில் எடுத்தார். இதனால் வந்து என்னென்னா அவரோட குடும்பம் வந்து வணிகத்தில் சிறந்து விளங்குனாங்க. அதனால் மேற்கத்திய நாடுகளில் நிறைய தொடர்பு வச்சுக்கிட்டு இருந்தார். அதன் காரணமாக பல நூல்கள் நம்ம தமிழ்நாட்டில் இந்தியாவில் மாநிலங்களில் கிடைக்கிற நூல்களை விட அவர் வாங்கின நூல்கள் பார்த்திங்கன்னா மிக அதிகம். அதையெல்லாம் வாங்கி ரேக்கில் விற்கிற விஷயமே கிடையாது. 20,000 புத்தகங்கள் அவரோட இறுதி காலத்தில் பார்த்தீங்கன்னா 20,000 புத்தகங்கள் வரைக்கும் அவர் வாங்கி வச்சுருந்துருக்கார் அவர் நூலகத்தில். அவர் கடைசி காலத்தில் ஏறக்குறைய ஒரு 15,000 புத்தகங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அவங்க படிக்கிறதுக்காக ஒப்படைச்சிட்டு போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு அறிவு ஜீவி. கம்யூனிசத்தை இங்கே முன் கொண்டு வந்தவர் அவர் தான். அவரை பற்றி ஒரு புகைப்படம் இது இருக்குது. என்னன்னா இவர் வந்து நிறைய தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது. மனுஷங்களை புரிஞ்சுக்கிறத விட தொழிலாளர் வர்க்கத்தை மேலெடுத்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நிறைய ஈடுபட்டிருக்காரு. தொழிற்சங்கத்தோட தொடக்கக்காரர் இவர் தான். தொழிற்சங்கம் தொடங்குனதில் முதல் மனிதர் இவர் தான். அதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியை முதல் மாநாட்டில் தலைமை தாங்கி நடத்தினதும் இவர் தான். 1925 தொடங்கினாங்க. அப்படி தொடங்கும்போது இவர் தான் முதல் மாநாட்டுக்கு இவர் தான் தலைவர். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா பல தலைவர்களோடு இவர் நெருங்கிய தொடர்பு இருந்திருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் தந்தை பெரியாரோட அந்த இயக்கத்தோட இவர் கொஞ்சம் அனுபவ ரீதியாகவும் இவரோட அறிவு ரீதியாகவும் பார்க்க போனால் அது ஒத்து போகுது. அதனால என்ன பண்ணுறாரு, அவங்களோட திராவிடர் கழகத்தோட இணைஞ்சு போகிறாரு. அப்படி போகும்போது தந்தை பெரியார் வந்து உலக சுற்றுலா போகிறாரு. ஒரு முறை ஏறக்குறைய 11 மாதத்துக்கு போகிறாரு. அந்த 11 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இவர் கையில் அந்த பொறுப்பு வருது. மாத இதழ், வார இதழ் எல்லாம் வந்து தொடர்ந்து நடத்துறதுக்கான ஒரு பொறுப்பு இவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் ஏகப்பட்ட கட்டுரைகள் பெண்ணியத்தை பற்றி, ஊழலை பற்றி, மூட நம்பிக்கைகளை பற்றி, அது மாதிரி தொழிலாளர் வர்க்கம் வரணும், மேலே வரணும், முதலாளித்துவம் வந்து அடிமைப்படுத்த இந்த முறைமை மாறணும், பெண்ணடிமைத்தனம் ஒழியணும் அப்படின்றதுக்காக நிறைய பாடுபட்டிருக்காரு. அதோட தாக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது. அதை வந்து எல்லாத்தையும் சீர் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பெரிய பெரிய தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவரோட பழகியிருக்காங்க. நிறைய பேர் பழகியிருக்கிறாங்க. திருவிக்காவே அவருடைய வாயிலிருந்து சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, அவர் சிங்காரவேலரோட நிகழ்ச்சியில் வந்து கலகம் புரியறதுக்காக வந்தேன்னு சொல்லியிருக்காரு. கலகம் புரியறதுக்காக வந்து அவரோட பேச்சை கேட்டு இப்பேற்பட்ட ஒரு ஆளுமையை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி யோசித்தமேன்னு சொல்லிட்டு இறுதியில் அவரோட மாணவர் அவர் மாறிட்டு அவர் மூலயமா இங்கே வந்து சங்கம் தொடங்கிறதுக்கு காரணமாக இருந்திருக்காரு. திருவிக்கா தான் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் தொடங்குதுன்னு இருக்கலாம். ஆனால் அதை தொடங்கி கொடுத்து அதை நடத்த வச்சவர் சிங்காரவேலர் தான்.